மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றலில் குறைபாடு, எல்டி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என்ன ஆசை? குழந்தை நல்ல ஸ்கூலில் படிக்கணும், நல்ல காலேஜுக்கு போகணும், அங்கே பிளேஸ்மெண்ட் ஆகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், லைஃப்பில் வந்து நல்லா செட்டில் ஆகணும். இது நியாயமான ஆசை. அதற்கு அடிப்படையான தேவை என்ன? கல்வி அறிவு. இப்போ 2 டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை கூடயே படிக்கும் பொழுது உட்காந்துருப்பாங்க. அதுக்கு என்ன பென்சில் வேணும், என்ன ரப்பர் வேணும், என்ன ஸ்கேல் வேணும், எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிக்கிற டைம் அந்த இடத்த விட்டு அதை அசையவே கூடாது, கழுத்தை பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. ப்ளஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, அண்டர்லைன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து டிபெண்ட் ஆகியே பழகி வந்திருக்கும். அதனுடைய இண்டிவிஜுவாலிட்டி அதுக்கு கிடைக்காது. இண்டிவிஜுவாலிட்டி இல்லைன்னா அங்கே க்ரியேட்டிவிட்டிக்கு இடமே இல்லை. க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னா டெவலப்மெண்ட்டு கிடைக்காது. இன்னொரு டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று ஹைஃபையாக இருப்பாங்க, இல்லைன்னா கல்வி அறிவு வந்து குறைவானவர்களாக அவங்க இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவாங்க. சரி, ஸ்கூலில் ஏதாவது ரிப்போர்ட் வருது, குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு நல்ல டியூஷன் சென்டரில் சேர்த்துருவாங்க. அங்கேயும் அது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ ஹோம் டியூஷன் வச்சுருவாங்க. இது எல்லாம் பண்ணாலும் அந்த குழந்தை என்ன படிக்குது, எவ்வளோ மார்க் வாங்குது, அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. அந்த டீச்சருக்கும் அந்த பேரண்ட்டுக்கும் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து மிகவும் குறைவாக இருக்கும். அந்த சைல்டுடைய டைப் எப்படி இருக்கும்? இண்டிபெண்ட், சுதந்திரம், அது வைக்கிறது தான் அது முடிவு. ஸோ என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு நம்ம செய்கிறது ரைட்டா தப்பா எதுவுமே புரிஞ்சுக்காம தவறான வழியில் வந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இது ரெண்டுமே தவறான அணுகுமுறை. மோர் டிபெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, மோர் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இதில் ஃபாலோ அப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடுத்த லெவலுக்கு வந்து முன்னேற்றம் அடைய முடியும். இங்கே குழந்தைகிட்டையும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு சப்போர்ட், கைடன்ஸ், அதோட ஃபாலோ இருந்தால் தான் அந்த குழந்தையை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சைல்டாக கொண்டு வர முடியும். இப்போ நம்ம டாபிக் வரும், லேர்னிங் டிசபிலிட்டி. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து என்ன பிரச்சனை வரும்? முதல்ல வாட் இஸ் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நரம்பியல் கோளாறு. இது ஒரு டிஸார்டர், டிசீஸ் கிடையாது, கிருமியினால் உருவாக்கப்படுவது கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு எழுதுறதுல, வாசிக்கிறதுல, தான் சொன்னதை வந்து ரீகால் பண்ணுறதில்ல, இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறத, ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ரெகக்னேஷன் சொல்லுவோம், விஷயத்தை புரிந்து கொள்ளும் தன்மை, அடிப்படை கணக்கறிவியல் எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ இந்த பிரச்சனை இருக்கும்போது அந்த குழந்தையால் எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து படிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு கற்றலில் அடிப்படையான விஷயம் என்ன? லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லுவோம். அதாவது மொழி அறிவு மிகவும் அவசியம். நமக்கு மூளையில் வந்து செரிபரம் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது, மிகப்பெரிய பகுதி. அது 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அதிலேயே 4 லோபாக பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ வலது கைப்பக்கம் உள்ளவர்களுக்கு என்ன, இடது பக்கம் மூளை வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இடது கைப்பக்கம் உள்ளவர்களுக்கு வலது பக்கம் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வலது கைப்பக்கம் உள்ளவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் 4 லோப் இருக்குது. இந்த மொழி கற்றலில் வந்து முக்கியமான ஒரு ஏரியா, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ப்ரோகாஸ் ஏரியா, வெர்னிக்ஸ் ஏரியா அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கும். அதோட ஆங்குலார் கைரஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகுது. இந்த ப்ரோகாஸ் ஏரியா அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, நம்ம பேசுகிறத வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம மொழியை, நம்மளுடைய சவுண்டு, ஸ்பீச் ப்ரொடக்ஷனுக்கு அது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. வெர்னிக்ஸ் ஏரியா அப்படிங்கிறது எழுதுவதற்கும் படிப்பதற்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த ஆங்குலார் கைரஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்ன படித்தோமோ அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்கிறது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த எல்டி சைல்டுக்கு இப்போ நம்ம ஒரு ட்ரீ, ஆங்கிலத்தில் ட்ரீ, தமிழில் வந்து மரம் அப்படின்னு சொல்லித்தராங்க, சின்ன கிளாஸ் சொல்லித்தராங்க. TREE, மா ரா இம் அப்படின்னு டீச்சர் ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தம் திருத்தமாக உச்சரித்து சொல்லுவாங்க. இந்த குழந்தை அந்த டீங்கிற லெட்டர் பார்க்கும்பொழுது அந்த லெட்டருடைய இமேஜ் பிரெயினில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அந்த சவுண்டு டீங்கிறதும் பிரெயினில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அது வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம அடுத்து வந்து அந்த ட்ரீயை பார்க்கும்பொழுது அந்த ஸ்பெல்லிங் வந்து நமக்கு ரீகால் பண்ணி கொடுக்கும். இதுதான் நேச்சுரலாக ஒரு குழந்தைக்கு வந்து நடக்கக்கூடியது. பட் இந்த எல்டி சைல்டில் என்ன ஆகும்னா, அவங்க அந்த லெட்டர் முதல்ல வந்து உள்ளே போனாலும் அதுலேருந்து ப்ராசஸ் ஆகி கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துக்கு வந்து சேராது. அங்கே தான் அதுகளுக்கு பிரச்சனை வருது. நரம்பியல் அந்த பின்னல்கள் வந்து தவறாக பின்னப்படுகிறது. ஸோ அந்த குழந்தையுடைய பிரச்சனை இல்லை, மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். சரி, இது என்னென்ன காரணத்தினால வரலாம்?
இப்போ தாய் வந்து கருவுற்றிருக்கும் பொழுது அவங்களுக்கு சரியான சரிவிகிதமான உணவு கிடைக்காமல் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், ஏதாவது ஜெர்மன் மீசல்ஸு, டைஃபாய்டு, இந்த மாதிரி பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுதும் அது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டாலும் அந்த குழந்தையை வந்து பாதிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, ப்ரீ நேட்டல் ஸ்ட்ரெஸ். தாய்க்கு ஏற்படக்கூடிய தொடர் மன அழுத்தமானது கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பாதிக்கும். இதை வந்து இன்ஃபர்மேஷன் ஃபார் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ இருக்கும். அதில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து லேபர் டைம். அதாவது பொதுவாக வந்து கர்ப்ப காலம் 38 வாரங்கள், சில சமயம் 40 வாரங்கள் வரைக்கும் நீடிக்கும். இது 32 வாரத்துக்குள்ளே நடந்துச்சுன்னா ப்ரீமெச்சூர் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் வருது? அந்த தாய் கருவுற்றிருக்கும் பொழுது அந்த தாய்க்கு வந்து டயபெட்டிஸ், சர்க்கரை நோயோ இல்லை ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம், ரத்த கொதிப்பு நோய் இருந்தாலோ ப்ரீமெச்சூர் லேபர் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த தாய் சேய் இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவோம், பிளாசண்டா, அது வந்து சீக்கிரமாகவே இந்த குழந்தைகிட்ட இருந்து செப்பரேட் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிடும். இது ப்ரீமெச்சூர் லேபர். யூஸ்வலாக வந்து நல்ல ஃபுல் க்ரோத் வந்து 6th மந்த்து, 7th மந்த்து, 8th மந்த்தில் தான் நல்ல மேக்ஸிமம் க்ரோத் நடக்கும் எல்லா ஆர்கன்ஸும். இது சீக்கிரமே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அந்த குழந்தையுடைய டெவலப்மெண்ட் வந்து பாதிக்கப்படும். பின்னாடி வந்து ஒரு டிஃபார்ம்டு சைல்டாக அது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வந்து லேபர், ப்ரொலாங்டு லேபர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா 8 to 18 ஹவர்ஸ். நல்ல ஒரு ஹெல்த்தி உமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 6 to 7 ஹவர்ஸ் கூட வந்துடும். பட் சம்டைம்ஸ் 18 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம வந்து ப்ரொலாங் பண்ணக்கூடாது. இப்போ லேபர் வந்து ஏன் வந்து ப்ரொலாங் ஆகணும்? அதுக்கு 3 P சொல்லுவோம். ஒன்று வந்து பேசேஜ், பேசஞ்சர், பவர். பேசேஜ் இது குழந்தை வந்து வெளியே வர இடம், பெர்த் கெனால். அது வந்து ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா லேபர், அதாவது டெலிவரி வந்து ரொம்ப டிலே ஆகும். இரண்டாவது பேசஞ்சர். பேசஞ்சர் யார்? குழந்தை. அந்த குழந்தையுடைய தலை பெருசாக இருந்தாலோ அல்லது ஒரு குழந்தைக்கு மேலே இருந்தாலோ ப்ரெசன்டேஷன், மால் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். அதாவது யூஸ்வலாக தலை தான் கீழே இருக்கணும், ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து கால் கீழே இருக்கும். அது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கார்டு அரவுண்ட் த நெக்கு, கழுத்தை சுற்றினாலும் லேபர் வந்து ஈஸியாக நடைபெறாது. அடுத்து பவர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தாய் வந்து அந்த லேபர் கன்ட்ராக்ஷன், அதாவது யூட்ரஸ் கன்ட்ராக்ஷன் ஆகும்போது புஷ்அப் பண்ணி அந்த குழந்தைய வந்து வெளித்தள்ளணும். அவங்களுக்கு வந்து அதுக்கு பவர் இருக்கணும். இப்போ இருக்க ஜெனரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறேன், ரொம்ப லீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட் ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து கம்மியாக இருக்கிறது. நல்ல ஹெல்த்தி டயட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பவர் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? அந்த குழந்தை வந்து புஷ்அப் பண்ணி அவங்களால வெளியே தள்ள முடியாது. ஸோ இந்த காரணங்களால் லேபர் வந்து டிலே ஆகும். அப்போ அந்த குழந்தை வந்து வயிற்று அழுத்தி அழுத்தி வெளியே வரும்பொழுது தலை பார்த்திங்கன்னா மேலியபிள், பிரெயின் வந்து மேலியபிளாக இருக்கும். அப்போ அழுத்தி அழுத்தி வரும்பொழுது அந்த நரம்பு செல்கள்லாம் வந்து அமுக்கப்படும் பொழுது அந்த நரம்பியல் பின்னல்கள் வந்து தவறாக பின்னப்பட்டு விடும். அல்லது வந்து பிரெயின் செல்ஸ் வந்து டெத் ஆகும். கண்டிப்பாக பின்னாடி அந்த மாதிரி டிலேடு லேபரில் வரக்கூடிய அந்த குழந்தையானது ஆட்டிசம் சைல்டாகவோ இல்லை ஏடிஹெச்டி சைல்டாகவோ இல்லை எல்டி சைல்டாகவோ வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ அந்த டைம் எங்களுடைய ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி, சேஃப் டெலிவரி, பெயின்லெஸ் டெலிவரிக்கெலாம் மெடிசன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து 4th மந்த்லேருந்து கொடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஜென்யூன் காசஸ், நியாயமான காரணங்களாக இருக்கும்பொழுது கைனகாலஜிஸ்ட் வந்து இமீடியட்டாக சீசர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கணும். ஆனால் சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னம்மா இவ்வளோ டைம் வந்து நீங்கள் வந்து நார்மல் டெலிவரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல இப்படி சொல்கிறீங்களே மேடம், எங்கள் ஃபேமிலிலாம் இது மாதிரி கிடையவே கிடையாது, எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டாக்டரை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும்பொழுது அவங்க வந்து வேக்கம் போட்டு எடுக்கலாம், இல்லை வந்து ஃபோர்சப்ஸ் டெலிவரி ட்ரை பண்ணாங்கன்னா அந்த கம்ப்ரெஷன் ஆஃப் தி பிரெயின் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் யார் குற்றம்? உங்களுடைய குற்றம் தான். உங்களுடைய பேர குழந்தை நாளைக்கு வந்து ஒரு குறையுள்ள குழந்தையாக வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ வந்து நம்ம டாக்டர் அந்த டைமில் ஒரு அறிவியல் பூர்வமாக, அறிவுபூர்வமாக நம்ம வந்து முடிவெடுக்கணும். டாக்டரை வந்து குறை சொல்லக்கூடாது. சரி, ஓகே, இப்போ வந்து ஒரு குழந்தையால் எழுத முடியலை, பேச முடியலை, படிக்க முடியலை, இதெல்லாம் வந்து இருக்குது. இந்த காரணங்களால் உருவாக்கிறது. சரி, இந்த காரணத்தை தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் சொன்ன காரணங்கள் எல்லாமே நிவாரணம் கிடைக்கக்கூடியவை, எக்ஸப்ட் ஹெரிடிட்ரி. அதாவது பாரம்பரியம் வரக்கூடியது நம்ம தவிர்க்க முடியாது. மற்ற விஷயங்கள் நம்ம வந்து கவனத்தில் கொண்டோம் என்றால் இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும். வரும் முன் காப்போம் மிகவும் நல்லது. சரி, ஒரு குழந்தை வந்து எழுத முடியலை, பார்க்க முடியலை, படிக்க முடியலை, அதை வச்சு உடனே அது லேர்னிங் டிசபிலிட்டி சைல்டு அப்படின்னு முத்திரை குத்திடக்கூடாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவுக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார்? டிவி ரிமோட் எடுத்து டம்முன்னு போட்டு உடைப்பார். ஏன்னா அம்மாவுக்கு வந்து டிவி தான் ரொம்ப பிடிக்கும்.
சரி, அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? டைனிங் டேபிளில் போய் டம்முன்னு பிளேட்டை வைப்பாங்க, இல்லைன்னா குக்கரை தூக்கி டம்முன்னு அடுப்படியில் வைப்பாங்க. ஏன்னா அப்பாவுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இதை அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். அம்மாவுக்கு கோவம் வந்தால் அப்பாவுக்கு பிடிச்சதை உடைப்பாங்க, அப்பாவுக்கு கோவம் வந்தால் அம்மாவுக்கு பிடிச்சதை உடைப்பாங்க. இதான் நடக்குது. இவங்க 2 பேருக்கும் பிடிச்சமானது என்ன? நம்மக்கிட்ட சாப்பாடு, படிப்பு. அது 2லேயும் அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். என்ன பண்ணுவோம்? சாப்பாடை ஊற்ற போனால் வாயை நல்லா மடித்து வச்சுக்கும். மடித்து வச்சுட்டு வாயவே திறக்காது. இல்லைன்னா படிப்பா, எழுதுப்பா அப்படின்னா பென்சில் எடுத்துகிட்டு இப்படியே என்னமோ இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கிட்டு அங்கிட்டு வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் அந்த குழந்தை. ஸோ அதை வச்சு அந்த குழந்தை லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து முத்திரை குத்தக்கூடாது. கன்சிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தொடர்ச்சியாக அந்த குழந்தையால் எழுத முடியலை, படிக்க முடியலை, சொன்னதை ரீகால் பண்ண முடியலை, மேக்ஸ் போட முடியலை அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அசஸ்மெண்ட் மிகவும் அவசியம். ஏன்னா ஏர்லி அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். எங்கள் ஹோமியோபதியில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு லேர்னிங் டிசபிலிட்டி ஸ்பெஷல் தெரபிஸ்ட் இருக்காங்க. எப்படி அந்த குழந்தைய வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ ஏன் ஏர்லி டிடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை கூப்பிட்டு வருவாங்க. பார்க்கவே பாவமாக இருக்கும், தலையை கவுந்துட்டு உட்காந்துருக்கும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, மேடம் பிக் கொஸ்டின்லாம் எழுத முடியல, 2 மார்க்ஸ் கொஸ்டின், அது ரொம்ப நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஒரு அடலசன்ட் பீரியடில் அவனுக்கு அது வந்து ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். ஸோ நம்ம சின்ன குழந்தையிலே வந்து அவங்களை கண்டுபிடிச்சு அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ப்ராப்பர் தெரப்பி வந்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு மெத்தட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் தான். நிறையா பேருக்கு வந்து லேர்னிங் டிசபிலிட்டியை பற்றி ஒரு ஐடியா இருக்காது. நம்ம வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய 2வது பார்ட்டில் வந்து இந்த லேர்னிங் டிசபிலிட்டியை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அந்த குழந்தைங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னுடைய 3வது பார்ட்டில் வந்து அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களை எப்படி ஒரு மோட்டிவ் சைல்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காமல் அமைக்குங்க. மீண்டும் 2வது பகுதியில்